हाय फ्रेंड्स वेलकम बैक टू चैनल विनोस किचन इनकी वीडियो नम्बर टी कड़े स्वीट बोंडा தான் பார்க்க போறோம் வெளியில ரொம்ப கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்ட்டாவும் ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதுல 1/2 கப் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க இதோட 3 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க இது நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம் நல்ல இந்த மாதிரி ஃபைன் பவுடரா அரைச்சுக்கோங்க இதை இப்போ ஒரு பேசினுக்கு மாத்திக்கலாம் இதோட 1 கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க நம்ம 1/2 கப் அளவு சக்கரை எடுத்து பவுடர் பண்ணி சேர்த்திருக்கோம் அதுக்கு வந்து 1 கப் அளவு மைதா சேர்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும் இதோட 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க நல்ல ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க சக்கரை மைதா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதோட நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க அதிகமாக போயிடுச்சுன்னா நம்ம திரும்ப மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும் இப்போ நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வடை போண்டா இதுக்கெல்லாம் நம்ம மாவு வந்து எப்படி அரைச்சி எடுத்துப்போமோ அந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கெட்டிப்படாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி எடுத்து போண்டா போடுறதுக்கு வரணும் இதுதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த மாவை வந்து 1 ஹவர் ஊற வைக்கணும் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு 1/2 hour ஆகுது நீங்கள் ஊற வச்சிடணும் இப்போ நான் மூடி போட்டு மூடி ஒரு 1 hour ஊற வச்சிடுறேன் மாவு வந்து 1 hour ஊறிடுச்சு இப்போ நம்ம போண்டா பொரிச்சு எடுக்க வேண்டியதான் மாவு வந்து எண்ணெயில் விடுறதுக்கு முன்னாடி கையில் வந்து இந்த மாதிரி தண்ணி தொட்டுக்கோங்க அப்போ தான் மாவு வந்து ஈஸியாக எண்ணெயில் வந்து விழும் பாருங்கள் தண்ணி தொட்டு போடும்போது ஈஸியாக வந்து விழும் கையில் ஒட்டாமல் தண்ணியில் தொட்டதுனால நல்லா ஈஸியாக விழுது பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம போட்டு எடுக்க போகிறோம் தேவையான அளவு எண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி கையில் தண்ணி தொட்டுட்டு மாவு எடுத்து நீங்கள் இந்த மாதிரி விட்டிங்கன்னா நல்லா அழகாக ரவுண்டாக வந்து மாவு எண்ணெயில் விழும் நீங்கள் ஒரு போண்டா போட்டதுக்கப்புறம் ஒரு 15 செகண்ட் விட்டு அடுத்த போண்டா போடுங்க தொடர்ந்து போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு போண்டாவோட இன்னொரு போண்டா ஒட்டிக்கும் அதனால் 15 செகண்ட்லேருந்து 20 செகண்ட் கேப்பில் நீங்கள் வந்து ஒரு போண்டாவாக போட்டுக்கலாம் எண்ணெயில் இப்போ நான் போடுற மாதிரி நீங்கள் தண்ணி தொட்டுட்டு 15 செகண்ட் கேப் விட்டு ஒரு போண்டாவாக எண்ணெயில் போட்டுக்கோங்க மாவை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour 1 hour முன்னாடி இந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்கன்னு சொன்னால் குழந்தைங்க ஈவினிங் டைம் ஸ்கூல்லேருந்து வரும்போது கூட நீங்கள் சூடாக இந்த மாதிரி போண்டா பொரிச்சு கொடுக்கலாம் ஸ்வீட்டுங்கிறதுனால குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி போண்டாவை எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுட்டு இப்போது லைட்டாக கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி விடுங்க எல்லா சைடும் போண்டா நல்லா வெந்து வரும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க எல்லா சைடும் வேகணுங்கிறதுக்காக இப்போ ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் எடுக்கலாம் ஆனால் வெளியில் உள்ள எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா அவுட்டரில் கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் பாருங்கள் நல்லாவே கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்திங்கன்னா உள்ளே சாஃப்டாக இருக்கும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் போண்டா ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்